இப்போ கூடவே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு கட்டத்தில் அதுலேருந்து பிரிகிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுன்ட்டு ஒரு மாந்திரிகம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தருக்கு செய்வனை பண்ணணும்னா அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணிடவே முடியாது. அது அப்போ செய்வனை பண்ணணும்னா அதுக்கு உண்டான ஒரு பொருள் வேணும். ஒருத்தரை நில்லுன்னா நிற்க வைக்க முடியும், உட்காருனா உட்கார வைக்க முடியும். பல பேரும் தன்னோட தவறு என்னங்கிறது உணர முடியாது. என் மனைவி சண்டை போட்டு போயிட்டா, வரமாட்டேங்கிறா, சேர்த்து வைங்க. 11ஆம் நாள் மறுபடியும் அந்த மனைவி திரும்பி போயிடும். அவ இதை ஏன் அவ போனா அப்படிங்கிறது இங்க யாராவது உணர்றாங்களா? இல்ல இவனாவது சம்மந்தப்பட்ட உணர்றாங்களா? என்ன பிரச்சனைனா, உங்ககிட்ட வந்தாங்கன்னா ஆம்பளைங்க எப்படி திரும்ப வருவாங்க? மனைவி கோச்சிட்டு போயிட்டாங்க, திரும்ப வராத அளவுக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி தான் வருவாங்க. அதெல்லாம் ரொம்ப கணக்குடரமாலாம் கேட்கறவங்களா இருக்காங்க. என் மனைவியை பிரிச்சு விடுங்க, என்னால முடியல, என் கணவர் எனக்கு வேண்டவே வேண்டாம். கொலை பண்ணவன் கொலையே பண்ணாத ஒருத்தன் மேல ஒரு விஷயம் பண்ணு அப்படின்னு சொன்னா நீங்க யாருக்காக துணை நிற்பீங்க? உனக்கு அந்த வாழ்க்கையில அந்த வராகிங்கிற அனுகிரகம் இருந்தா என்னை தேடி வருவேன். வராகியோட பேரை பயன்படுத்துறவன் இல்ல வராகி சம்பந்தப்பட்டு இது பண்றவன் அவன் ஒரு கெடுதலுக்கு துணை போனா ஒரு 6 மாத காலகட்டத்துக்கு மேல அதுல ஜீவிக்க முடியாது. ரெஃப்ளெக்ட் ஆன்மீக நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் உங்க ரிஹானா. இப்போ நம்ம நேர்காணல்ல விருந்தினரா வந்தவர் வராகி சித்தர் வரைமொழியாளர். வாங்க, அவங்க கிட்ட நிறைய கேள்வி இருக்கு, நம்ம பேசலாம். ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகி அன்னை ஆசிப்பது மட்டும் வணக்கமா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. இப்போ கூடவே ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், இது ரெண்டு பக்கமும் ஒரு டிராவல் ஆகுது. ஒன்னாவே இருப்பாங்க, ஒன்னாவே ஜாலியா இருப்பாங்க. அன்னைய நாட்கள் நல்லாவே ஒரு உறவுகள் இருக்கும். அவங்களுடைய சீக்ரெட், அவங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. எதுவுமே, ஏன்னா அவங்க மேல ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒரு கட்டத்தில் அது ட்ராபேக் ஆகுது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, அதுலேருந்து பிரிகிறாங்க. பிரிஞ்சதுக்கு அப்புறமா நீ தப்பு பண்ண, நான் தப்பு பண்ணன்றத ஒரு வாக்குவாதம் அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணுன்ட்டு ஒரு மாந்திரிகமோ இல்லை ஏதோ ஒரு விஷயமோ பண்ணி ஏதோ ஒரு பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது இவங்க மேலே தப்பே இல்லைன்னா கூட அந்த மாந்திரிகம் செய்வினை இவங்களுக்கு அடிக்குமா, இல்லை தப்பு பண்ணவங்களுக்கே திருப்பி அது அடிக்குமா? இப்போ முதல்ல இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நாளைக்கு அவங்க ஒரு கட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி அவங்க பிரிஞ்சதுக்கு அப்புறம் யாராவது ஒருத்தர் அவங்க செஞ்சதுதான் சரின்னு இருப்பாங்க, அவன் தான் தப்பு பண்ணா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. அப்போ அவனை என்ன பண்ணணும், அழிக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல பேர் கங்கணம் கட்டிட்டு தான் சுத்துவாங்க. அப்போ அவங்க இன்னைக்கு நான் பல முறை படிச்சு சொல்ற ஒரே வார்த்தை தான் என்னன்னா, ஒருத்தருக்கு செய்வனை பண்ணணும்னா அவ்வளவு சீக்கிரத்தில் பண்ணிடவே முடியாது. அது பண்றது அது ஏமாற்று வேலை. அப்ப செய்வனை பண்ணணும்னா அதுக்கு உண்டான ஒரு பொருள் வேணும், அதுக்கு உண்டான டிஎன்ஏ வேணும். டிஎன்ஏ இல்லாம அவனுக்கான செய்வனைங்கிறது சாத்தியம் கிடையாது. அப்போ அவனோட தலைமுடியோ, அவனோட காலணி மண்ணோ, அவன் வேர்வை படைஞ்ச அந்த ட்ரெஸ்ஸோ, நான் பெண்களுக்கு பல முறை நான் சொல்லுவேன், உங்களோட ட்ரெஸ் இன்னைக்கு என்னன்னா பல பேர் இந்த ஒரு கூடையில போட்டு ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு தான் அந்த இதை துவைக்கிற வழக்கம் வச்சிருக்கேன். பெண்கள் சம்மந்தப்பட்டதை முதல்ல தண்ணியில ஊற வச்சு போடுங்க. நான் வேண்டாம் அப்படின்னு பல பேர், ஏன்னா இப்ப நீ பல பேர் சில பேர் எடுத்துட்டு சுத்திட்டு இருப்பாங்க, பார்த்தோன்னா என்கிட்ட அவங்களோட ட்ரெஸ் இருக்கு, தலைமுடி இருக்கு. அப்ப இது கிடைச்சா என்ன, ஒருத்தரோட தலைமுடியை வச்சு நம்ம வாதம் பண்ணும்போது அதை லாஸ்ட்ல நம்ம வச்சுக்கலாம். நீங்க ஏற்கனவே நீங்க இந்த இது பண்ண முடியுமான்னு நீங்க கேட்டீங்க, அந்த வாதத்தை நம்ம லாஸ்ட்ல வச்சுக்கலாம். இந்த ஒருத்தரோட தலைமுடியை வச்சு ஒருத்தரை நில்லுன்னா நிக்க வைக்க முடியும், உட்காருனா உட்கார வைக்க முடியும், அவங்கள செய்ய இதை முடியுமானா முடியும். அதை செஞ்சு காட்டணும்னா நீங்க சொன்னா நான் செஞ்சு காட்டுறேன், அது அடுத்த விஷயம். ஆனா இதை செய்ய முடியுமானா செய்ய முடியும். இப்போ அவன் நல்லவன் கெட்டவங்கிற இங்க ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நம்ம செய்வாங்க, செஞ்சாக்க அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும். என்னன்னா இது அதான் சொல்லணேன், இவன் மூலியமா இந்த காரியம் இவங்களுக்கு ஒரு கெடுதல் நடக்கணும், இல்லை இவங்களுக்கு ஒரு துரோகம் நடக்கணுங்கிறது ஊழ்வினை கர்மா, அது இவங்க மூலியமா நடக்கும். ஆனா அதுக்கு உண்டான தண்டனையை கண்டிப்பா உப்பு தினவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும். இவங்களுக்கு திரும்ப தாக்குமானா அது 1க்கு 10 மடங்கு தாக்கும், அது வேற விஷயம். இந்த பாதிப்பானது இந்த சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இருக்குமானா கண்டிப்பா இருக்கும். இப்ப போயிருவாங்க, சரி எப்படியோ இந்த பிரச்சனையில இருந்து நம்ம மீண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு நான் ஒரு உதாரணமே நான் சொல்லலாம். இந்த தகாத உறவுல இருப்பாங்க, தகாத உறவுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்டத்துல அவங்க மனைவிக்கோ இல்ல கணவனுக்கோ என்ன பண்ணுவாங்க, இவங்களை பிரிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சில என்ன பண்ணுவாங்க, யாராவது என்ன பண்றவங்க யாராவது தேடிவாங்க. என்ன ஆகும் அப்படின்னாக்கா,
இவங்கள பிரிக்கணும் அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்க இவங்க 2 பேத்துக்குள்ள சண்டை வரணும். அப்போ ஒரு கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, இவங்களோட அந்த பொருள் கிடைக்கும். இத வச்சு என்னம்னா, இவர் வந்து யார் கூட உறவுல இருக்காங்களோ அவங்கள பிரிக்கிறதுக்கு உண்டான சண்டைக்கு உண்டான வேலைய பார்ப்பான். அப்ப இவங்க 2 பேரும் வித்தியாசம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப நீ தான் உயிர் எனக்கு அப்படி இப்படின்னு இருந்தவன், திடீர்னு பார்த்தா சண்டை அடிச்சுட்டு பிரிஞ்சுட்டு இருப்பாங்க. யாரு ஒண்ணுமே இல்ல. கள்ளத்தொடர்பு அந்த வச்சுட்டவங்க. தகாத உறவுல ஆமா. இருந்தவங்க, இந்த ஆ. இன்னைக்கு வாழ்ற இந்த புது உறவுகள்லாம் ஓகே. பார்த்தீங்கன்னாக்கா, என்னன்னே தெரியாது. திடீர்னு நான் நேத்து வரைக்கும் நல்லாதாங்க கண்ணையமணின்னு கொஞ்சிட்டு இருந்தேன். நீ பார்த்தா திடீர்னு சண்டை போடுறேன்னா, அப்ப அதுக்கு அங்க ஒரு வேலை நடந்திருக்கும். ஓகே. அப்ப என்னன்னா பிரிச்சு விடுறதுக்கு உண்டான வேலை நடந்திருக்கும். அதுதான் வந்து இப்ப சம்பந்தமே அப்போ இதுல வந்து ரொம்ப கொடூரமா சில வேலையெல்லாம் பண்ணுவாங்க. அவ பைத்தியம் பிடிச்சு ஆகட்டும், இல்ல அடடா. எங்கோ உழுந்து இதாகட்டும். நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். அவ தான் எங்களுக்கு நம்மட்ட சொல்லும்போது அந்த ஒரு விஷயத்த அதாவது பெண்கள் சொல்லும்போது அப்படியே கொடூரமா அவன அடிச்சு சாய்ச்சணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஒரு விஷயம் நடந்திருக்கும். அத பார்த்தா வந்து அப்படியே ஊதி சொல்லுவாங்க. இந்த மாரி பண்ணிட்டாங்க. குடும்பத்தையும் ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க. நல்லாதான் இருப்பாங்க. ஒண்ணும் இல்லாம ஆக்கிட்டாங்க. நீங்க அவள ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. உனக்கு என்ன? அவ பிரியணும். உன் ம். புருஷன் உன் கூட இருக்கணும். அத பிரிச்சு விட்றதுக்கு என்ன வழியோ அத ஆக்சுவலா இதெல்லாம் பண்ண முடியுமா? பண்ண முடியும். கண்டிப்பா பண்ண முடியும். அவங்க இத கை கால் பண்ணணும். விளங்காத அளவுக்கு பண்ண முடியும் எல்லாமே. ஏன்னா ஒரு ஒரு பக்கம் ஒரு பொண்டாட்டியே இருக்கட்டுமே, பொண்டாட்டியே வந்து செய்வினை வைக்கிறதுக்காக அப்ரோச் பண்றாங்கன்னு வச்சுங்க. புருஷன் வந்து தாறுமாறா எங்கேயோ வெளியே போயிட்டாரு வச்சுங்க. ஆனா சம்பந்தப்பட்ட அந்த பொண்ணு இருக்கும் இல்லையா, லிங்க் ஆனது, அங்க கனெக்ட் ஆனது, 2ஆம் தரமா ஒரு கனெக்ட் ஆன பொண்ணு, அது பக்கம் ஒரு நியாயம் இருக்கும். இந்த புருஷன்ற பேர்ல இருக்கார் இல்லையா, அந்த கேரக்டர் மேல ஒரு நியாயம் இருக்கும். நம்ம சந்தோஷத்துக்கும் லவ் அண்ட் கேர், இப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த உடம்பு சரியில்லைன்னா என்னன்னு முகத்தை பார்த்து கண்டுபிடிக்கிறவன் கண்டுபிடிக்கணும். அம்மாக்கு அடுத்தது நமக்கு வந்து வந்த மனைவி தான். அந்த அம்மாக்கு அடுத்தது தான் நமக்கு வர துணைவி அப்படிதான் இருக்கணும்னு நாம விரும்புவோம் இல்லையா? ஒரு ஆம்பளை வந்து விரும்புவாரு. அது கிடைக்காத பட்சத்துல எங்க கிடைக்குதோ அங்க போறதுக்கான ஒரு வாய்ப்புகள் யார் தள்ளப்படுறது? இல்ல அது நீங்க சோ சொல்றது இந்த மாதிரி விஷயங்கள் புரியுது. இருக்கும்போது, தவறே இவங்க மேல இருக்கும்போது, இந்த செய்வினை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பண்ணும்போது, அந்த செய்வினை அந்த சம்பந்தப்பட்ட அப்பாவி பொண்ணுக்கு போய் அட்டாக் ஆகுமா? இல்ல அது இப்படியும் பண்ண ஆகும். முடியுமா? அது ஆகும். இந்த நாயங்கிற ஒரு விஷயத்த நீங்க சொன்னீங்க. அது என்ன விலைன்னு சொன்னீங்கன்னா, அத வாங்கிக்கலாம். ம். யாராவது நாயம் பார்க்குறாங்கன்னு சொன்னீங்க இல்லையா? நியாயமா அது என்ன விலைன்னு சொன்னாக்கா, அத நம்ம வாங்கலாம். அது வேணா கண்டிப்பா. ஏன்னா அப்படிதான் இன்னைக்கு ஆன்லைன்ல இருக்கு. விக்குது ஐ திங்க். அதான். அது அமேசான்ல அப்படிதான் கிடைக்கும்னு இருக்குது. நெனைக்கிறேன். இன்னொன்னு நெனைக்கிறேன். என்னன்னா, அ இப்ப இந்த சம்மந்தப்பட்டவங்க அவ அப்பாவியா இருப்பாங்க. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு கணவர் வந்தாரு. ம். அவரு என்ன நான் யாரையுமே குளிக்காம மேல என்னோட பூஜை அறைக்கு நான் இது பண்ணவே மாட்டேன். ஓகே. அவருக்கு வந்து நான் பார்த்தா, "சாமி நான் குளிக்கல. 3 நாள் ஆச்சு" அப்படின்னு. சரி அவர் பார்த்தோனே ரொம்ப பிரச்சனையில வந்திருக்காருன்னு தெரிஞ்சது. சரி கால கழுவிட்டு மேல வாங்க அப்படின்னேன். கால ஓகே. கழுவிட்டு மேல வந்தாரு, பேசினாரு. 3 நாளா வீட்டுக்கே போல. இத்தனைக்கும் சென்னையில இருக்காரு. 3 நாளா வீட்டுக்கு போல. ஏன்னா பொண்டாட்டினால பிரச்சனை. ம். பொண்டாட்டி அதுக்காண்டி நான் ஒருத்தன் அந்த பாலினத்த நான் குறையா சொல்ல. அவருக்கு என்ன இதுன்னா, அ அவரோட இது நடந்த ஸ்டோரி. நம்ம இங்க யாரையும் பாலினத்த நம்ம இது குறிப்பிட்டு புரியுது, சொல்லல. புரியுது. அவரோட அண்ணன் கூட அந்த ஒய்ஃப்க்கு தொடர்பு. இவரு ஓகே. வீட்டுக்கு போனா இவர வந்து இது பண்ணாங்க. ரொம்ப கொடுமைப்படுத்துறது, ஒரு ஒரு மதிக்காத நிலைமை. ஓகே. ஆணுக்கு நடக்குது, பெண்ணுக்கு நடக்குது. அது வேற எஸ். விஷயம். இப்போ இவர வந்து வீட்டுக்கு போனா, "நீ எதுக்கு இங்க வர? சம்பளத்த குடுத்தியா? போனியான்னா?" ரொம்ப அந்த ஆளு வெக்ஸ் ஆகி போய், "நான் வீட்டுக்கே போறதில்லண்ணா" அப்படின்னு சொல்லி 3 நாள் ஆச்சு அந்த குளிக்காம, அதே இதுல அப்படியே வேலையில சுத்தியிருக்காரு. நான் சொன்னேன், "இப்பேற்பட்டவ கூட நீ வாழ்றதுக்கு நீ வாழாமலே இருந்துடலாம். அதுக்கு ஒண்ணு நீ சாமியா போயிரு. நீ பேசாம வேற ஒரு ரூம் எடுத்து கூட நீ வா. இத நீ சொல்றதுக்கு நீ யாருன்னு கேட்கலாம்." அவனோட இடத்துல இருந்து பார்த்தாக்கா, அவனோட வலியும் வேதனையும். இதே ஆமா. மாரி பல பெண்களுக்கும் இந்த மாரி தான் நடக்கும். ம். பல பேரு சைக்கோவோ, இல்ல அந்த சந்தேகப்படுறவன, எஸ். இந்த கொடுமைப்படுத்துறவன இது பண்ணும். அது நான் ஆரம்பத்துல இது என்னைய மத்தவங்க இதெல்லாம் பார்க்குறாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் என்னைய பொறுத்தவரைக்கும், வேண்டாம் இவன தூக்கி எறிஞ்சிரு. இல்ல இவன் கூட வாழ முடியாது, நீ ஒதுங்கி போயிரு. உனக்கு இப்போ மனைவியை சார்ந்து சில உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல உறவாவும் சிலருக்கு கிடைக்குது. ம். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது என்னன்னா, அப்ப இங்க என்ன ஒரு பிரச்சனை இருக்குது? நம்மகிட்ட ஏதோ இங்க பல பேரும் தன்னோட தவறு என்னங்கிறது உணர மாட்டேங்கிறாங்க. நமக்கு ஒரு கஷ்டத்த ஆண்டவன் குடுக்குறான். நமக்கு ஒரு பிரிவ குடுக்குறான்னா, எதனால அந்த பிரிவு வந்தது அப்படிங்கிறத இங்க யாருமே உணர மாட்டேங்கிறாங்கல்ல. இப்போ அ என் மனைவி அ சண்டை போட்டு போயிட்டா. அ வரமாட்டேங்கிறா. சேர்த்து வைங்க. சரி ஓகே. இப்போ அத ம். குருட்டாம்போக்குல சரி ஓகேங்க. இந்த ஒரு 10 நாள்ல வந்துருவா. போ இத பண்ணு அப்படின்னா, சரி வந்துட்டா. 11ஆம் நாள் மறுபடியும் அந்த மனைவி திரும்பி போயிடுறா. ம். அவ இத ஏன் அவ போனா அப்படிங்கிறது இங்க யாராவது உணர்றாங்களா? இல்ல இவனாவது சம்மந்தப்பட்டவன் உணர்றானா? என்ன பிரச்சனைன்னா,
இவன் ஊரெல்லாம் கடன் வாங்கி வச்சிருப்பான். அவ காலையில இருந்து டெய்லி அவன் உட்காந்து வர கடன்காரனுக்கு பதில் சொல்றதா இருக்கும். குடும்பம் நடத்துறதுக்கு அவளுக்கு உண்டான இது வேணும் இல்லையா? இவனோட தவறு என்ன, நம்மளோட தப்பு என்ன அப்படிங்கிறது இங்க யாருமே உணர்றது கிடையாது. ஆக்சுவலா வந்து நீங்க சொல்றது ஓகே. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல இப்போ உங்ககிட்ட வந்தாங்கன்னா ஆம்பளைங்க எப்படி தெரியுமா வருவாங்க? என் மனைவி கோச்சிட்டு போயிட்டாங்க. திரும்பி சேர்க்கறதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி வரமாட்டாங்க. என் மனைவி கோச்சிட்டு போயிட்டாங்க. திரும்பி வராத அளவுக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி தான் வருவாங்க இல்ல தவிர அதெல்லாம் ரொம்ப கணக்குடரமாலாம் கேட்கறவங்களா இருக்காங்க. என் மனைவியை பிரிச்சு விடுங்க, என்னால முடியல. என் கணவர் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு அதுதான் ஃபேக்ட். ஏன்னா நம்ம யாரோட இதையும் நம்ம வெளியில பேசுறதுக்கு இதே இல்லாதனால அதை பேச முடியல. சில பேர் ஐயோ இவன் என் வீட்டுக்கே வந்துட வேண்டாம். மலேசியால வந்து சொல்லுவான், சாமி ஒரே ஒரு பெரிய வேண்டுகோள், 20 வருஷம் அவன் கூட வளர்ந்துருக்கு, 20 வருஷம் பட்டது போதுங்க, இவன் கூட வேண்டவே வேண்டாம், என் வீட்டுக்கே வந்துட வேண்டாம், இவங்கிட்ட இருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுங்க. அப்ப அவங்கள எந்த அளவுக்கு அவன் சித்திரவதை பண்ணியிருப்பான். அப்ப இந்த இந்த மாதிரியான ஜென்மங்கள் நம்ம என்ன பண்ணணும்? சில பேருக்கு வந்து இந்த ஆணுங்கிற திமிருத்தனம், சில பேருக்கு வந்து தன்னை நீலாம்பரியா நினைச்சுக்கிறது. இது 2 பாலினமே. இவங்க இவங்கள தன்னை மாத்திக்காத வர, இவங்க பண்ற அயோக்கியத்தனம் தான் சில பிள்ளைங்களை வந்து தருதலையா வளர்றதும், அதோட வாழ்க்கை நாசமா போறதுக்கும், இன்னைக்கு இன்னைக்கு சமுதாயத்துல அவங்க குற்ற செயலில் ஈடுபடுறதுக்கும் பெத்தவங்களோட வளர்ப்பு தான் காரணம். அப்போ நம்ம சரியில்லை, நம்ம குழந்தைகள் எப்படி இருக்கும்? நம்ம நம்ம கண்டிக்கிறவன் சரியா இருந்தா தானே. நீயே யோகியம் இல்ல, அப்ப நீ சொல்லி நான் என்ன கேட்கணுங்கிற அன்னைக்கு நிலைமை தான். இப்ப ஒரு பெத்தவ என்ன சொல்றா, அப்பனை ஒரு கெட்டவ மாதிரியே வளர்க்குறா. இல்ல அப்பங்காரன் என்ன பண்றான், அம்மாவை வந்து ஒரு வெள்ளி மாதிரியே காட்டிட்டு வளர்க்குறான். அப்ப எங்க அங்க பாசம் இருக்கு, அங்க எங்க ஒரு பிணைப்பு இருக்கும்? இப்ப இது எல்லாத்தையுமே இங்க நம்ம ஆரம்பத்திலே தொலைச்சிடறாங்க. அப்புறம் தொலைச்சதுக்கு அப்புறம் நம்ம அவன் எனக்கு அதை பண்ணிட்டான், இவன் எனக்கு அதை பண்ணிட்டான், எல்லாமே நம்மளாத சூனியத்தை இங்க பல பேர் வச்சுக்கிறாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து வெளியில அவன் பண்ணிட்டான், இவன் பண்ணிட்டான்னு சொல்லி என்ன பண்றது? இதுக்கிடையில மற்றவங்களையும் கெடுக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்க்கறது, எல்லாத்தையும் பண்ணிட்டு கஷ்டம் கஷ்டம் பிரச்சனை அப்படின்னாக்கா, அப்புறம் நீங்க கேட்ட அந்த ஃபைனலாக அந்த கேள்விக்கு வந்துடுறேன். அந்த பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணியிருக்க மாட்டா, அவளுக்கு என்ன ஆமா. இருக்கு? இப்போ இது மாதிரி நிறைய இன்சிடென்ட் இருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா, ஒருத்தன் என்ன பண்ணியிருப்பான், ஒரு இங்க சென்னையில ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறான். எனக்கு வந்து நான் மனைவியை நான் பிரிஞ்சுட்டேன், டைவர்ஸ் ஆயிருச்சு, நான் அப்ளை பண்ணியிருக்கேன், நான் அங்கே ஒரு பெண் கூட பழக்கமாகுது, அந்த பெண்ணு கூட பழக்கமாயிருச்சு. இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணா, இவ கூட கன்சீவ் ஆயிட்டா, ஓகே. இவன் கூட இருக்க கன்சீவ் ஆயிட்டாங்க. இந்த நாய் என்ன பண்ணிட்டான், மறுபடி பொண்டாட்டி வந்து கூப்பிட்டோன்னா பொண்டாட்டி கூட போயிட்டான். சூப்பர். இப்ப இந்த பிள்ளை என்ன பண்ணுவா, இவளோட கதி என்ன இருக்கும்? இப்போ அப்ப பாதிக்கப்பட்டது யாரு? இந்த பிள்ளை தான் ஆமா. பாதிக்கப்பட்டா. அப்ப அவங்ககிட்ட போய் பேசவும் முடியல, ஒண்ணும் பண்ணவும் முடியல. அதோட வாழ்க்கை இப்படி. அப்போ நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்கணும், இல்ல நம்மள வழி நடத்துறவங்ககிட்ட கேட்கணும். இது யாரும் நீங்க பண்றதில்ல. அதுக்கப்புறம் வாழ்க்கையை தொலைச்சிட்டு யோசிச்சுட்டு இங்க பல பேர் வந்து வாழ்க்கையை தொலைச்சிட்டு தான் யோசிச்சுக்க. அதுவும் இந்த கரெக்ட். 2000க்கு மேல இருக்கிற ஜெனரேஷன்ங்கிறது ரொம்ப இதா இருக்கு. அவசரமான ஒரு முடிவுகள். அவசரம் முடிவு எடுக்கிறதுங்கிறது அவசரம். அந்த கோபத்துல நிறைய பேர் வந்து கோபத்தாலேயே தன்னோட வாழ்க்கையை தொலைச்சிடுறாங்க. அதுதான் இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கை கேள்விக்குறியா நிக்குது. எனக்கு என்ன ஒரு கேள்வி மொத்தத்துல நான் ஒரு கேள்வி என்ன கேட்கிறேன்னா, ஒரு கேஸ்ன்னு போனா 2 சைடும் அட்வொகேட் இருக்கும். இவன் கொலைகாரனா இருந்தாலும், கொலைக்காரனா இருந்தாலும் இவனுக்கு ஒரு வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் இருக்கதான் செய்வாங்க. இவன் வந்து எதுவுமே பண்ணாத தப்பே பண்ணாதவங்க வாதாடுறதுக்கு ஒரு வக்கீல் இருக்கதான் செய்வாங்க. ஆமா. ஆனா இது மாதிரி ஒரு சூனியம் வைக்கிறவங்க, இல்ல மந்திரம் தந்திரங்கள் இப்போ உங்களே வச்சுக்கலாம். ஆன்மீகத்துல வழிபட்டு நீங்க ஒரு சக்தியை நீங்க கொண்டு வந்து நீங்க மத்தவங்களுடைய குறைய நீங்க தீர்க்கிறீங்க. உங்ககிட்டயே ஒருத்தவங்க கொலை பண்ணவன் வந்து கொலையே பண்ணாத ஒருத்தன் மேல வந்து ஒரு விஷயம் பண்ணு, செய்யி, அவனை அழிக்கணும், ஒழிக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க யாருக்காக துணை நிப்பீங்க? இந்த சைடுல இருக்க காசு வாங்கி ஃபீஸ் வாங்கிட்டோன்றதுனால, அட்வொகேட் எப்படி அவங்க வந்து ஃபேவரா பண்றாங்களோ, அதே மாதிரி இது போல ஃபேவரா நீங்க பண்ணி குடுத்துருவீங்களா? நீ என்ன நோக்கி வந்துட்ட, என்ன நம்பி வந்துட்ட, நீ தப்பே பண்ணாலும் பரவால்ல, உனக்கு என்ன நீ விரும்புறத நான் பண்றேன் அப்படின்னு நீங்க பண்ணுவீங்களா? இல்ல உங்க மனசாட்சி படி, உங்க வராகி அம்மனோட மனசுல வச்சுக்கிட்டு, நீங்க நல்லதே பண்ணணும், நல்லதே நோக்கி பண்ணணும். அந்த மாதிரி ஒரு விஷயங்கள நீங்க நோக்கி, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க வந்து நல்லது பண்ணணும்னு பண்ணுவீங்களா? இல்ல இல்ல அவன் கெடுதல நெனச்சாலும் பரவால்ல. அத நான் உனக்கு முடிச்சு குடுக்குறேன்னு சொல்லிட்டு ஃபீஸ் வாங்குவீங்களா? இது ஃபீஸ் நல்ல கேள்விதான். அ. இப்போ நான் கும்பிடுறது வந்து வராகி கும்பிட்றேன், வராகியோட உபாசகர். ஓகே. இப்போ மற்றபடி காளியை கும்பிட்றவங்க, மற்ற சாமியை கும்பிட்றவங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் இருக்கலாம். நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குங்க. வராகி உபாசகர், வராகியோட பேரை பயன்படுத்துறவன், இல்ல வராகிய சம்மந்தப்பட்டு இது பண்றவன், அவன் ஒரு கெடுதலுக்கு துணை போனா, இல்ல அவன் ஒரு ஏமாத்துறான், இல்ல அவன் ஒரு அழிச்சிட்டான், ஏதோ ஒரு இது இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் மேல ஒரு அலிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. மீறி போனா ஒரு 6 மாத கட்டத்துக்கு மேல அதுல ஜீவிக்க முடியாது. அவனுக்கு உண்டான அழிவை அவ கொடுத்துருவா.
சம்மந்தப்பட்ட வராகி கனவு கொடுப்பாங்க. நீ மற்ற எந்த சாமி ஊர்ல 1000 பேர் வச்சிருப்பாங்க, சாமி சொல்லிகளே என்னென்னமோ வச்சிருப்பாங்க, வராகிங்கிற பேரை வச்ச நீங்க இந்த பழைய வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் என்னோட காலத்துல இருந்து நான் இந்த இதுக்குள்ள என்ட்ரானதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் கூட டிராவல் பண்ணாங்க எத்தனை பேர் என் பேரை பார்த்துட்டு நான் என்னோட இதையவே வந்து பல பேர் வந்து வச்சுக்கிட்டு சுத்தினாங்க. இன்னைக்கு இருக்காங்களான்னா இல்ல. காரணம் என்னன்னா, நம்ம அவளுக்கு உண்மையா இருந்தா நம்மளை காப்பாத்தி நம்மளை கொண்டு போவா, நம்மளை கரை சேர்ப்பா. அதே மாதிரி வராகி யாரோட வாழ்க்கையில என்ட்ராகணும்னு நான் பலமுறை நான் சொல்லியிருக்கேன். ஒருத்தனோட அவனுக்கு வேற வழி இல்லை, நான் எனக்கு ஆபத்து பார்த்தோன்னா ஒருத்தன் வந்து கை கொடுத்தாதான் என்னோட வாழ்க்கையை நான் அடுத்ததுக்கு வருவேன் அப்படிங்கிற நிலைமையில வேற வழி இல்லாத நிற்கதியா நிற்கும் போது, அப்போ ஏன்னா இந்த மாதிரியான நபர்களுக்கு யாரு வழிகாட்டியா இருப்பான்னா வராகி இருப்பான். இப்போ வராகியை கும்பிடணும், அவனுக்கு அந்த பிராப்தம் இருக்கணும். இப்போ என்கிட்ட வந்து நான் யாரை நான் கும்பிட சொல்லுவேன், நான் அவங்களுக்கு என்ன நான் பண்ண சொல்லுவேன், அது எந்த சமயமா இருந்தாலும் சரி. ஆனா அவங்க சமயப்படி நான் பண்ணி கொடுப்பேன், அது வேற விஷயம். நான் சொல்றது யாரை நான் வராகி நீ நீ உனக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்தை வணங்கு, வராகி நீ கூட வச்சு வணங்கு அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த வழிபாட்டு முறையை தான் நான் சொல்றது. அப்போ அவங்க இங்க வரும்போதே அவங்களுக்கு அங்க அவனோட ஊழ்வினைங்கிறது அவனுக்கு வராகி சம்பந்தப்பட்டு அவனோட வாழ்க்கையில ஒரு என்ட்ரி ஆகும் போது தான் அந்த சம்பந்தப்பட்ட நபரே என்கிட்ட வருவாங்க. நல்லவன் கெட்டவனு இந்த உலகத்துல யாரை நீங்க 100% நல்லவன் யாரையா நீங்க சொல்லிட முடியுமா? முடியாது. அவனோட சூழ்நிலை சந்தர்ப்பம் அவன் வாழ்றாங்க. அதுக்காண்டி வந்து நம்ம கெட்டவனுக்கெல்லாம் நம்ம இது பண்றதுல பீஸுக்காகவோ இங்க இது பண்றது. எனக்கிட்ட வரணும்னா அதுக்கு உண்டான பிராப்தம் இருக்கணும், வராகியோட அனுகிரகம் இருக்கணும். உனக்கு அந்த வாழ்க்கையில அந்த வராகிங்கிற அனுகிரகம் இருந்தா நீ என்னை தேடி வருவ. இல்லையா? இதுக்கு இதே என்ன பண்ணுவாங்கன்னா, என்கிட்ட வருவாங்க, கேட்பாங்க, எல்லாம் பேசுவாங்க. நான் கிட்டத்தட்ட 1 மணி நேரம்லாம் உட்காந்து அவங்களுக்கு உண்டானது எல்லாமே நான் சொல்லுவேன். வேலை செய்யறாங்க, வேலை செய்யல அடுத்த விஷயம். அவங்களுக்கு உண்டான சொல்லுவேன். என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் இங்க இருந்து ஊர்ல இருக்கிறவங்க மத்தவங்க எல்லாரையும் தேடுவாங்க. தேடிட்டு இவங்க 10,000மா, இவங்க 5,000மா, இவங்க 1000மா எப்படின்னு போயிட்டு இந்த 10,000த்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் போயிட்டு சுத்திட்டு அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு, சாமி போனேன், இதாகி போச்சு. இந்த இன்னைக்கு ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு அம்மா வந்திருக்கு. இத்தனையும் ஒரு பொறுப்புல இருக்கிறாரு. இதை வேண்டாம இப்படி பண்ணாதன்னு சொன்னேன், கேட்கவே இல்லை. முடிச்சுட்டு நேற்று நைட்டு 10:30 மணிக்கு கூப்பிடுது, இந்த மாதிரி எழுதி கூப்பிடு, இந்த மாதிரி இழந்துட்டேன் அப்படின்னு. அப்போ அவங்களுக்கு என்னன்னா அந்த பணங்கிற ஒரு விஷயத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா யோசிக்கிறாங்க. அப்போ அந்த ஊர்ல யாரை நம்ப கூடாதோ அவங்கள போய் மறுபடியும் போய் நம்பிட்டு உழந்துட்டு, அப்புறம் அதுக்கப்புறம் மாந்திரிகம் போய் சாமி போய் இது போய் நம்ம செலக்ட் பண்றது நமக்கு. கடவுள் வந்து இப்போ கஷ்டம்னா பணத்தை அச்சடித்து கொடுக்க மாட்டார், ஒரு வழியைத்தான் காப்பாரு, ஒரு வாய்ப்பை தான் கொடுப்பாரு. அதை நம்ம பயன்படுத்திட்டா இப்போ என் மூலியமா ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை தீரணும் இருந்தாக்கா அந்த வாய்ப்பை அந்த வரைக்கும் நீ போ பாரு அப்படின்னு ஒரு வாய்ப்பை தான் ஏதோ ஒரு ஒருத்தர் கொடுப்பேன். எப்படி உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் எங்கோ இருக்கிற மூலையில இருக்க ஒருத்தருக்கு என்னை பத்தி எப்படி தெரியும்? அப்போ அது இது மூலியமா இந்த விஷயம் தீரணுங்கிறது கர்மாவா இருக்கும். அதனாலதான் அந்த பிரார்த்தனை இருக்கும். அதை நமக்கு இதை விட்டுட்டு ஊரே அலசிட்டு அப்புறம் நம்ம தோத்து போய் நிக்கிறதுல ஒரு அர்த்தமும் கிடையாது. ஓகே. இருந்தாலும் நீங்க வந்து தப்பு பண்ணவனா இருந்தாலும் சரி, பண்ணாதவனா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு விஷயம் நீங்க சொல்யூஷன் குடுப்பீங்க. இல்ல தப்பு பண்ணது, தப்பு பண்ணாதங்கிறது நான் அந்த விஷயத்துக்குள்ள போகல. என்கிட்ட வரணும்னா, உனக்கு அந்த வராகி அம்மாவோட பிராப்தம் இருந்தா மட்டும் தான் வர முடியும். நான் கேட்கறது அதான். நீ யார் நீ யார அனுப்பணும்? நான் யாரோட பிரச்சனைய தீர்க்கணும்னு நினைக்கிறியோ, அவங்கள அனுப்பு அப்படின்னு தான் என்னோட இதா இருக்கும். அவ்வளோதான். நான் இவங்கள நல்லவன் கெட்டவன் அது அவங்களோட இப்ப யாருக்கு வந்து சாமி துணை நின்றுன்னு நினைக்கிறீங்க? இப்ப வராகி வந்து எப்படி சும்மா வரவும் போறவங்களுக்குலாம் துணை நின்றதா இல்லையா? நீ வாழ்க்கையில இவன் பட்டான், இவனுக்கு துன்பப்பட்டான், இவனுக்கு துரோகத்தால பாதிக்கப்பட்டிருக்கான், இல்ல இவன் செய்வினையால பாதிக்கப்பட்டிருக்கான், மாந்திரிகத்தால பாதிக்கப்பட்டிருக்கான், அப்பேற்பட்டவனுக்கு தான் வராகி வந்து அங்க வந்து நிப்பா. அவனோட வாழ்க்கையோட பிரச்சனை மாறுறதுக்கு தான் அவனோட வாழ்க்கையிலே வராகியானவன் என்ட்ரி ஆகிறான். நீ மத்த எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடு, உன்னோட வாழ்க்கையில வராகிங்கிற ஒரு பேர் உள்ள என்ட்ரி ஆகுது, உனக்கு காதுக்கு கேட்குது, இல்ல வராகி மந்திரம் கேட்குது, வராகி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயமா உனக்கு தெரிய வருது அப்படின்னாக்கா இதுதான் விஷயம். ஒரு 6 மாசமே நீ வாட்ச் பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்புறம் யூஎஸ்ல இருந்து ஒரு அம்மா அது அந்த அம்மா 6 மாசமா வாட்ச் பண்ணிட்டு இடையில எல்லாம் சுத்திட்டு அப்புறம் 2 நாளைக்கு முன்னாடி தான் என்கிட்ட வந்தாங்க. அங்க இருக்கிறவங்களுக்கு நீங்க இப்ப சொல்றீங்க இல்லையா, இது லைவா கூட நான் என்னால பேச வைக்க முடியும். யூஎஸ்ல இருக்கிற ஒரு பெண்மணிக்கு அவருக்கும் ஒரு கணவனுக்கும் திருப்பூர்ல இருக்க ஒரு பெண்மணி செய்வன பண்ணியிருக்காரு. இது எவ்வளவு அந்த வீட்டுக்காரரை பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள குடும்பத்துக்குள்ள அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இங்க இருக்கிற நபர் இங்க இருக்க அப்ப பாத்துங்க எங்க இருந்து எதோட தாக்கம் இருக்குன்னு. அப்ப இதெல்லாம் இருக்கா இல்லையானா இருக்கு. இதெல்லாம் பண்ண முடியுமா? அதுக்கு உண்டான ஆளு கரெக்டான ஆளா இருந்தா யாரையும் சொல்லி அடிக்க முடியும். அவங்க சம்பந்தப்பட்ட பொருள் இருந்தா ஒருத்தனை நிக்கவும் வைக்க முடியும், உட்காரவும் வைக்க முடியும், ஆட்டு வைக்க முடியும். அதை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்துக்கிட்டாக்கா நம்ம மாந்திரிக பாதிப்புல இருந்து தப்பிக்கலாம். மாந்திரிக பாதிப்பு இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவன் கடவுள் வழிபாட்டை கையில் அவ்வளோ.
இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விகள் வந்து என்னுடைய கேள்விகள் கிடையாது, நிறைய பேருடைய கேள்விகள். இதுலயும் என்னுடைய கேள்விகளும் இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.